ஹலோ மக்கள்ஸ், நான் உங்க கிரிக்மோன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சொல்ல பார்க்க போகிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ். சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க. அவங்க ஸ்குவாடில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏன்னா போன மேட்ச் அவங்க ஸ்குவாட் வந்து ஒரு பக்காவான ஸ்குவாட். பஞ்சாப் வந்து அதே நேரத்தில் 3 சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதில் வந்து கிறிஸ் கெயில், த யூனிவர்சல் பாஸ், அவர் வந்து உள்ள வர்றார். இங்கே பெங்களூர் வந்து எங்கே தோத்தாங்க, பஞ்சாப் ஏன் ஜெயிச்சாங்க? பஞ்சாபுக்கு தேவையான வெற்றி. ஆனால் பஞ்சாப்லேயும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் பெங்களூர் தோத்த டீமாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் சில பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து வெளில வந்திருக்கு. என்னன்றது நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேமியோஸ் ஆடிட்டு போகிறாங்க. பட் ஸ்டில் அவங்ககிட்டருந்து ஒரு நல்ல அவங்க யூஸ்வலாக ஆடுற அந்த கேம் வந்து இன்றைக்கி தெரில, ஒரு மாதிரி லேஸாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஸ்பெஷலி ஃபின்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருந்தார். அவருக்கு வந்து ஏற்கனவே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ஃப்ரண்ட் ஃபுட் உள்ள முன்னாடி வர மாட்டேங்குது. அதே நேரத்தில் அந்த ஒரு இன்கமிங் டெலிவரிஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்ற பிரச்சனை இருக்குது. இன்றைக்கும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணார். இங்கே பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 ஸ்பின்னர்ஸ், அந்த 2 லெக் ஸ்பின்னர்ஸை வந்து ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணாங்க. முருகன் அஸ்வின் சரி, ரவி பிஷ்ணா சரி. ரவி பிஷ்ணா ஏற்கனவே வந்து மேட்ச் டு மேட்ச் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு, நான் யங்ஸ்டர், ஆனால் என்னால் முடியும், நான் தான் வந்து சோல் பவுலிங் அட்டாக்ன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிருக்காரு. இங்கே முருகன் அஸ்வின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வெளில அமைச்சாங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அந்த ஃபின்ச்சோட டிஸ்மிஸல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு. பவர் பிளே வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இங்கே கோலி வந்து போன மேட்சே வந்து ஏற்கனவே தெரியும் ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. பட் ஸ்டில் போன மேட்ச்சு ஏபிடி வில்லியர்ஸ் இருந்ததுனால மேக் ஓவர் பண்ண முடிஞ்சுது. பட் இந்த மேட்ச்சு அவரால் மேக் ஓவர் பண்ண முடியல. அது காரணம் என்னென்னா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்ச் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு. அதை தாண்டி ஆஸ் அ கேப்டனாக சில டெசிஷன்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க. என்னடா பெரிய பெரிய சேஞ்சஸ் என்ன, ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ரொம்ப பின்னாடி இறக்கிட்டார் அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வந்து கோலி வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டார். 2 லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் கொண்டு போகலான்றது தான் எங்கள் ஐடியா அப்படின்னார். ஆனால் இங்கே கோலி வந்து நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது கோலிக்கு. பட் ஸ்டில் எங்கே தடுமாற ஆரம்பித்தார்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபேக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை நம்பர் 4ல் ப்ரமோட் பண்ண அந்த ஒரு பாயிண்டில் வந்து தடுமாற ஆரம்பித்தார். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஓரளவு டீசெண்டான பேட்ஸ்மேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் அவர் வந்து கொஞ்சம் இந்த லோவர் ஆர்டர்லேயே வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த லோவர் ஆர்டர் அந்த பொசிஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்க அவரை வந்து திடீர்னு நீங்கள் வந்து நம்பர் 4ல் இறக்கி விட்டாரு. இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தருக்கும் டைமிங்கே கிடைக்கல. அவர் ஒரு மாதிரி, அவர் தான் ஆக்சுவலாக அந்த ஆக்சிலேட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி ரன்ஸே வரல அவரோட பேட்லேருந்து. இது காரணமாக இன்னொரு பாயிண்டில் கோலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆக ஆரம்பிச்சிது. இங்கே இன்கேஸ் அவர் வந்து சிவம் தூபே வந்து இறக்கியிருந்தாங்கன்னா, சிவம் தூபே வந்து அக்ரெசிவான பேட்ஸ்மேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவர்கிட்ட அந்த ஒரு 2 6 3 6 வந்து இருந்ததுன்னா கோலி வந்து ஒரு மாதிரி செட் ஆகிருப்பார் நல்லாவே. ஸோ இங்கே இந்த ஒரு மூவ் வந்து சரியாக வேலை செய்யலை. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸை கொண்டு வந்து அதுக்கடுத்து ஏபிடி வந்து ரொம்ப லேட்டாக இருக்குனது. நான் இதையும் தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏபிடி வில்லியர்ஸ் அட்லீஸ்ட் இந்த வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆனோடனே ஏபிடி வில்லியர்ஸ் உள்ளே வந்திருந்தாருன்னா அவர் கொஞ்சம் டைம் எடுத்துருப்பார், இல்லை. பட் அந்த எடுத்த டைமை வந்து அவர் ஈஸியாக மேக் ஓவர் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் கோலி இன்னொரு 2 வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஆடிருப்பார். பட் கோலி இன்னைக்கும் ஸ்ட்ரகிளிங் தான். போன மேட்ச்சில் வந்து எட்ஜ் வாங்கினதுக்குலாம் 4க்கு வந்து இது தம்ஸ் அப் பண்ணார். அதே நேரத்தில் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருந்தார். பெருசாக பவுண்டரிஸும் வரல, அவரோட எண்ணிலேருந்து அந்த ரன்ஸே பெருசாக வரல. அந்த ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸும் கொஞ்சம் இன்றைக்கி வந்து அந்த ஒரு எனர்ஜி இல்லை இன்னைக்கு கோலி கிட்ட. இது ஒத்துக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி பஞ்சாப் வந்து லேக் பண்ணுற விஷயம் என்னென்னா, அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் என்னென்னா, டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கு பவுலர்ஸ் இல்லைன்னு. இன்றைக்கி வந்து ஜார்டன் ஓரளவு டீசெண்டாக போட்டார். இன்சைட் அந்த நடுவில் மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக போட்டார். அந்த யாக்கர்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி சில விக்கெட்ஸ்லாம் வேறு எடுத்தார். ஸோ ரொம்ப டீசெண்டாக போட்டார். சிவம் தூபே அந்த சின்ன கேமியோ ஆடினார். பட் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறது இன்னும் பார்க்கல. இந்த சின்ன சின்ன கேமியோஸ் ஆடிட்டு இருக்காரு, நல்ல கேமியோஸ், சில சிக்ஸஸ்லாம் அடிக்கிறாரு, அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் அவர் வந்து இந்த ஆல்ரவுண்ட் த கிரவுண்ட் வந்து அடிக்கிற எபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்னொன்று, அவரோட ஸ்ட்ரைக்கிங் வந்து கொஞ்சம் பெரிய லாங் இன்னிங்ஸ் அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லை சிவம் தூபே கிட்ட. இங்கே வந்து கோலி அதுக்கப்புறம் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பவுலர்ஸ் வந்து பண்ண வேலை, அதாவது இங்கே முகமது ஷமி இருக்கார்ல, அவரை வந்து லாஸ்ட் ஓவரில் அடி வாங்கினார். பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் ஓவரை தாண்டி மீதி 3 ஓவருமே அவர் போட்ட பவுலிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேஸில் ஸ்லோவர் ஒன்று
இந்த குவிக்கான டெலிவரிஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட விராட் கோலி டிஸ்மிஸல்லாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஈஸியாக 140 போடுறவர். விராட் அதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஸ்லோ பவுன்சர் ஒன்று போடுறாரு. அந்த ஒரு பிரிஸ்ட்டை வந்து டக்குன்னு ரோல் பண்ணி ஒரு ஸ்லோ பவுன்சர் ஒன்று போடுறாரு. விராட் கோலி அங்கே மாட்டுறாரு. ஸோ பேஸில் வந்து டிவியேட் ஆடுறாரு. யூஸ்வலாக விராட் கோலி வந்து அவ்வளோ ஷார்ப்பாக வாட்ச் பண்ணி ஆடுற விராட் கோலி இன்றைக்கி வந்து பேஸில் டிவியேட் ஆடுறாருன்னா கொஞ்சம் ஃபார்மில் ஸ்ட்ரகிளிங் தான். சிஎஸ்கே மேட்ச்சில் நல்லா ஆடினாரு. பட் அதை தாண்டி இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான். இது ஒத்துக்க வேண்டிய விஷயம். டிவிலியர்ஸும் வந்தோடனே அடிக்க வேண்டிய மோட்டிவ், அவர் அடிக்க போனார், அவுட் ஆகிட்டார், அவ்வளோதான். இன்கேஸ் அவருக்கு மேபி கனெக்ட் ஆகிருந்தா கூட அதுக்கு அடுத்து வந்து அடிச்சிருக்கலாம். பட் கனெக்ட் ஆகாமல் அவுட் ஆகிடார் அன்ஃபார்ச்சுனேட்லி. இதுக்கு அடுத்து இவங்களுக்கு ஆர்சிபிக்கு என்ன பாசிட்டிவ்னா இதுக்கு அடுத்தும் வந்து பேட்டிங் இருக்குன்றது தான் வந்து பாசிட்டிவ். ஏன்னா மாரிஸு உதானா இவங்க பண்ண ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இஸ்ரோ உதானா வந்து அவர் போடுற ஒரு ஷார்ட் பாலில் லேசாக ஃப்ரண்ட் லேக் கிளியர் பண்ணி ஒரு புல் ஷாட் ஆடுவார் டுவார்ட்ஸ் த டீப் மிட் விக்கெட். அட்டகாசமான ஷாட் அது. அதே நேரத்தில் முகமது ஷமி, நான் திரும்ப சொல்லிட்டேன், அந்த லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பவுலர் இல்லை, ப்ராப்பர் பவுலர் கிடையாது. அது ஆப்ஷன் அவங்க பண்ண தப்பு. ஸோ திரும்ப வந்து அவர் ஸ்லாட்டில் 2 பால் ஸ்லாட்டில் போட்டார். இந்த ஸ்லோவர் ஒன்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் அதையும் ஸ்லாட்டில் போட்டு மாரிஸ் அடியும் ஆனார். ஒரு ஷார்ட் பால் போட்டார். ஸோ இந்த டெத்தில் போடும்போது அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு முகமது ஷமி. சரி, காட்ரலும் வந்து நல்ல ஓப்பனிங் பவுலர் தான். இன்னைக்கு காட்ரல் வந்து இல்லை மேட்ச்சில். இங்கே ஜார்டனையும் வந்து லாஸ்ட் ஓவரில் இறக்க முடியாது. ஏன்னா ஜார்டன் லாஸ்ட் ஓவரில் அவர் அடி வாங்கினது தான் நம்ம லைவாக பார்த்துருவீங்க. இந்த டோர்னமெண்ட்டில் 2 வாட்டி வந்து சூப்பராக அடி வாங்கினார். ஸோ இவங்கள்ட்ட இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இப்போது பவுலிங்க்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண விதம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது யூஸ்வலாக வந்து பவர் பிளேயில் வாஷிங்டன் சுந்தரை வந்து கொண்டு வந்து பவர் பிளேக்குள்ளேயே முடிச்சிருவாங்க கிட்டத்தட்ட. பட் இங்கே வந்து கொஞ்சம் பின்னாடி தான் கொண்டு வராங்க. இல்லைன்னு சொல்லுங்க, கிறிஸ் கெயிலுக்கு வந்து லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாருன்னு. பட் வாஷிங்டன் சுந்தர் கிட்ட அந்த ஒரு ரொம்ப ஸ்லோவாக போடுவார். பட் ஸ்டில் அந்த ஒரு டிசீவிங் ஃப்ளைட் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அவர் டெலிவரிஸ்லாம் வாஷிங்டன் சுந்தர். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் இங்கே வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து பவர் பிளேலேருந்தே யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், கிறிஸ் கெயிலுக்கு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆஃப் ஸ்பின்னர் அகேன்ஸ்டாக பிரச்சனை இருக்குன்றது நமக்கே தெரியும் போது இந்த விஷயம் கிறிஸ் கெயிலுக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன்னா இப்போ வந்து கிறிஸ் கெயில் ஒரு 6 அடிக்கிறார். ஸ்லாட்டில் ஒரு பால் விழுது, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று அடிக்கிறார். அடித்த உடனே வாஷிங்டன் சுந்தரோட ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்து வந்து தன்னோட டெலிவரிஸில் வந்து லெங்த்தில் வந்து பிரச்சனை ஏற்படுது. ஸோ இங்கே கிறிஸ் கெயில் ஆன அந்த ஒரு கவுண்டர் அட்டாக் பிளான் வந்து பக்காவாக வேலை செஞ்சுது. இதுதான் வந்து கோலி இந்த ஒரு இடத்துல வந்து தோற்றுருக்காரு. தோக்கிறத தாண்டி இங்கே வந்து பெட்டராக இன்னும் கொஞ்சம் வந்து வேறு ஏதாவது யோசிச்சிருக்காரு. இங்கே பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அதே தான், ஓப்பனர்ஸ் நல்லா ஆடுறாங்க. மயங்க் அகர்வால் வந்து அடிச்சு ஆடுறாரு. கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் மயங்க் அகர்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் கேஎல் ராகுல் வந்து இந்த ஸ்ட்ரைக் கிடைக்கல. அஃப்கோர்ஸ் முகமது சிராஜ் வந்து ஒரே 2 பால் கண்டினியூஸாக அந்த 2 6 லெக் சைடில் அடித்தாலுமே அதை தாண்டி அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருந்துட்டு இருக்குது. ஏன்னா மறந்துடாதீங்க, 34 பால்ஸில் 46ன்ற அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு. கடைசி 15 பாலுக்கு 15 ரன் தான் இருக்குது அவரோட ஸ்ட்ரைக் ரேட். பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் டுவார்ட்ஸ் த டெத் அவர் நினச்சிருந்தாருன்னா முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து தப்பு பண்ணுறாரு. ஸோ இந்த கியரை சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தில் வந்து கேஎல் ராகுல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. யூஸ்வலாக கேஎல் ராகுல் வந்து அவ்வளோ வேர்சடைலான பிளேயர்னு நம்மளாம் வந்து பாராட்டுவோம், செம்மையாக பாராட்டுவோம். பட் இப்போது இந்த ஐபிஎல் வந்து அந்த கியரை சேஞ்ச் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம். ரன்ஸ் வந்தாலுமே இந்த ஸ்ட்ரைக் ரேட் பிரச்சனை கேஎல் ராகுல்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு பாயிண்ட். இதுக்கு அடுத்து கிறிஸ் கெயில் த யூனிவர்சல் பாஸ், அவரை வந்து 1 டவுனில் இறக்குறாங்க. இன்னைக்கு லக்கீலி மயங்க் அகர்வால் விக்கெட் வந்து கிடைக்குது, 1 டவுனில் இறக்குறாங்க. இதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் இன்கேஸ் இப்போது அடுத்த வர மேட்சஸில் வந்து ஓப்பனிங் இது சேஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இதில் 15 ஓவர் வந்து இந்த 2 ஓப்பனர்ஸுமே ஆடுறாங்க. அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, இவங்களே ஆடுறாங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து கிறிஸ் கெயில் இறக்குவீங்களா 1 டவுனில்? ஏன்னா கிறிஸ் கெயில் வந்து முன்னாடி இருந்தால் கிறிஸ் கெயில்னா அது வேறு. ஏன்னா வந்து அவர் வர பவுலர்ஸ் அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான் கிறிஸ் கெயில் அப்போது. பட் இப்போ சமீபத்தில் ஒரு 5 வருஷமாக அவர் வந்து டைம் எடுத்துக்கிறார். கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிறார். பட் மேக் ஓவர் பண்ணாலுமே சில வாட்டி அது ஃபெயில் ஆகிறார், சில வாட்டி வந்து பாஸ் ஆகிறார், சில வாட்டி ஃபெயில் ஆகிறார். அதே நேரத்தில் அவர் எல்லா மேட்சுமே அடிப்பாரான்றது சொல்ல முடியாது. ஸோ இங்கே கிறிஸ் கெயிலை எங்கே இறக்கணுன்றதுல ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து ஒரு பக்கத்தோட கருத்து. இன்னொரு பக்கம் என்னென்னா ஓப்பனிங் காம்பினேஷன் மாற்றலை. ஸோ அது வந்து டீமோட ரிதம் வந்து ஓரளவுக்கு செட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இன்னொரு பக்கம் கருத்து.
ஸோ இந்த கான்ட்ராஸ்டிங் கருத்துக்கு நடுவில் கேஎல் ராகுல் எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ண போகிறார், இதுதான் வந்து இனி வர மேட்சஸில் கேள்வி. இன்னொரு விஷயம், இங்கே ஸ்பின்னர்ஸ் வந்து ஷட்டில் பண்ணாங்க. உண்மையிலே யுசி சஹால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு சூப்பராக போட்டார். பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி வந்த ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈஸியாக அந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து ஈஸியாக மயங்க் அகர்வால் த்ரூ த கவர்ஸ் வந்து அடித்த விதம்லாம் சூப்பராக இருந்துச்சு. மயங்க் அகர்வால் அப்படி ஒரு டச்சில் இருக்கார். ஸோ கேஎல் ராகுல் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணணும். இதை தாண்டி கோலி வந்து எதுக்கு சிராஜுக்கே வந்து நிறைய ஓவர்ஸ் கொடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா சிராஜை வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஓகே டீசெண்டாக ஒரு 9 ரன்ஸ் கொடுத்தாரு. செகண்ட் ஓவரில் வந்து அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணி அடிக்கிறாரு கேஎல் ராகுல். அதுக்கு அடுத்தும் எதுக்கு சிராஜ் கிட்ட கொடுத்தாங்க, இந்த ஒரு கேள்வி வந்து மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ் மாரிஸ் வந்து ஒரு மாதிரி நல்ல யாக்கர்ஸ் நிறையா போட்டார், நல்ல லென்த்தில் பிச் பண்ணார். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஓவர்ஸில் வந்து இன்ஸ்விங்கரும் போட்டார், அவுட் ஸ்விங்கரும் போட்டார். பேஸ்லையும் நல்ல வேரியேஷன் காட்டார். ஸோ கிறிஸ் மாரிஸ் ஒரு பக்கம் நல்லா போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இஸ்ரோ தானே டுவர்ட்ஸ் த டெத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. அதாவது 10 பால்ஸுக்கு 5 ரன்ஸுன்றத நல்லா அந்த ஓவரில் வெறும் 3 ரன் தான் வருது. ஸோ அவ்வளோ டைட்டாக அந்த யாக்கர்ஸ் வேறு போட்டுட்டு இருக்காரு. கிறிஸ் கெயிலுக்கும் சரி கேஎல் ராகுலுக்கும் சரி கான்ஃபிடென்ட்டாக யாக்கர்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இஸ்ரோ தானே அவ்வளோ யூஸ் பண்ணார், 2 ஓவர் தான் யூஸ் பண்ணார். இங்கே இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் ஃபெயிலியர். பட் பரவாயில்ல, இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் தான் வந்து கோலிக்கு வந்து சில விஷயத்த வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும். நான் பவர் பிளேயில் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். கெயிலுக்கு வெயிட் பண்ணி கொண்டு வந்தது கெயிலும் எதிர்பார்த்து தான் விளையாடி இருப்பார். ஏன்னா கெயிலுக்கும் இந்த பிளான்லாம் வந்து டீமாகவே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கெயிலும் எதிர்பார்த்து தான் விளையாடி இருப்பார். ஸோ இந்த ஒரு பிளான் வந்து ஒரு மாதிரி சின்ன ஃபெயிலியரில் அமைஞ்சிருக்கு, இது ஒத்துக்க வேண்டிய விஷயம். பட் ஸ்டில் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச். எதுக்கு லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போய் அங்கே ஒரு ஜெயிச்சாங்க, அதுதான் வந்து எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த கேகேஆர் மேட்ச்லேயுமே இதுதான் பண்ணாங்க, நல்ல சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தேவையே இல்லாத சில விஷயத்துக்கு காரணமாக தோக்குறாங்கன்னு தெரில. ஸோ இன்றைக்கி இதுக்கு திரும்பவும் இது காரணம் வந்து கேஎல் ராகுல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் ஸ்ட்ரைக் ரேட்டு சேஞ்ச் பண்ணுற விதம் இருக்குது. கோலி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இஸ்ரூ தானா எப்படி யூஸ் பண்ணலான்ற அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்பார். ஏன்னா இஸ்ரூ தானாவோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டி வந்து இன்றைக்கி பார்த்துருப்பார் கோலி. இஸ்ரூ தானா சரி, கிறிஸ் மாரிஸும் சரி. ஸோ இங்கே முகமது சிராஜ் வந்து வீக்லிங், அதாவது முகமது சிராஜ் நல்ல பவுலர்ஸ் தான். பட் ஸ்டில் அந்த லைனை லென்த்து தப்பான லென்த்தில் போட்டுட்ருக்காரு. லைனு கூட பக்கா சில வாட்டி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனில் போடுறாரு. பட் லென்த்து வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. இந்த ஸ்லாட்டில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பால்ஸ் போடுறது, நல்ல அதுவும் பேட்ஸ்மேனுக்கு வாட்டமான அந்த ஒரு பேஸில் போடுறாரு. பேஸ் வேரியேஷன் கூட இல்லை, அதுதான் வந்து ஒரு மைனஸான விஷயமா இருக்குது சிராஜ் கிட்ட. ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 2 டீம்லேயுமே வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ பஞ்சாபுக்கு இது ஒரு தேவையான வின்னு. பட் அவங்களால குவாலிஃபை ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் வந்து இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மிராக்கல் வேணாலும் நடக்கும். அதுதான் வந்து நான் இங்கே அஷ்யூர் பண்ணுற விஷயம். ஸோ அதே நேரத்தில் ஆர்சிபிக்கு ஒரு தேவையான லாஸ். பட் ஸ்டில் ஒரு டஃப் லாஸ். ஏன்னா வந்து அவங்க நெட் ரன் ரேட் வேறு மாதிரி அடி வாங்கியிருக்க வேண்டியது. லக்கிலி அந்த லாஸ்ட் ஓவரில் கோலியோட கேப்டன்சியும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல்ட் செட் பண்ணார், சூப்பரான செட்டப். அதில் யுசி சஹால் வந்து நல்லா வைட் லைனில் பிச் பண்ணி திடீர்னு உள்ள அந்த டேர்ன் பண்ணுறாரு கிறிஸ் கெயிலுக்கு, அதெல்லாம் சூப்பரான டெலிவரி. ஸோ இங்கே நல்லா டைட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் பஞ்சாப் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த சோக் ஆகிற விஷயத்துலேருந்து வெளில வரணும். கான்ஃபிடென்ட்டாக ஆடணும் பஞ்சாப். இந்த டுவர்ட்ஸ் த எண்டிலலாம் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ரைக் பண்ணணும். கேஎல் ராகுல் தன்னோட அந்த கியர் மாத்திர அந்த ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கைஸ், தேங்க்யூ, அவ்வளோதான்.